கடலூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் சொல்ல கேட்கலாம். தாய்மானவன், இந்த மாவட்டங்களில் எவ்வளவு அளவு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் பதிவாக இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன தாய்மானவன்? நேற்று காலை 8:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலையும் அதே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இலங்கையுடைய திரிகோணமலையில் இருந்து கிழக்கே தென்கிழக்கே 120 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்தில் இருந்து தென்கிழக்கே 370 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையில் இருந்து தென்கிழக்கே 470 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையில் இருந்து தென்கிழக்கே 550 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும் எனவும், அதன் பிறகாக வடக்கு வடமேற்கு திசையில தொடர்ந்து தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகரக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் தமிழகத்துடைய அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், கடலூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்கள்ல அதிகனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. மேலும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இவ்வாறாக வருகின்ற 29ஆம் தேதி வரை தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், வருகின்ற 3ஆம் தேதி வரைக்கும் தமிழக பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தரைக்காற்று எச்சரிக்கையை பொறுத்தமட்டில் இன்றைய தினம் தமிழக கடலோர பகுதியில் மற்றும் அதனை ஒட்டிய புதுவை காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும், நாளை தினம் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் புயலாக உருவாகக்கூடிய பட்சத்தில் கரையை நெருங்கக்கூடிய 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தமட்டில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரில் அவ்வப்போது மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.